யார் ஜெயிப்பார்? நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்கள் தான் ஜெயிப்பார். உங்களுடைய ஒரு சமுதாயம் இருக்கட்டும், அவர்கள் தான் வெற்றி பெறுவார். அந்த சமுதாயம் எப்படிப்பட்டது? அந்த சமுதாயம் நன்மையை ஏவும் தீமையை தடுக்கும். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்கிறார். நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியது நம் ஒவ்வொருவருடைய தினசரி வேலை. என்னைக்கு இதற்கு முடிவு? என்னைக்கு இதற்கு க்ளோஸ்? என்னைக்கு நம்ம முடிக்க போறோம்? மௌத்தா போய் நம்மை கொண்டு போய் கபரில் வைக்கும் போது தான் இது. நம்மை கொண்டு போய் கபரில் வைக்கும் போது மட்டும் தான் இந்த அழைப்பு பணி முடிவடையும். அதுவரை செய்ய வேண்டியது நம் ஒவ்வொருவரின் மீது இருக்கக்கூடிய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்தார்கள். நடக்க முடியவில்லை. மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள். மரணத்துடைய விரும்பி இருக்கிறார்கள். கபர்களை வணக்கத்தலங்களாக மாற்றார்கள் என்று கண்டித்தார்கள். அவர் மரண தருவாய் இருக்கும் போதும் அழைப்பு பணியை செய்தார். ஒரு யூத சிறுவன் உடலும் சரியில்லாமல் மரண தருவாய் இருக்கக்கூடிய நேரத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சென்று அழைப்பு பணியை செய்தார். அழைப்பு பணி என்பது நாம் மரணிக்கக்கூடிய காலம் வரை, மற்றவர்கள் மரணிக்கக்கூடிய காலம் வரை தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டிய ஒன்று. நூற்றுக்கணக்கான பணிகளை பட்டியலிட்டிருக்கிறார்கள். நோட்டீஸ் வழங்குவது, போஸ்டர்கள் வழங்குவது, போட்டிகளை நடத்துவது, மெகாபோன் பிரச்சாரங்களை செய்வது, பெருமுறை கூட்டங்களை நடத்துவது, கட்டுரை போட்டிகளை நடத்துவது, பெண்களுக்கான எளிய மார்க்கம், குழந்தைகளை அதிகமாக மதரசாக்களில் சேர்ப்பது, இளைஞர்களுக்கான பிரத்யேகமான தாவா, இந்த நூற்றுக்கணக்கான செய்தி எல்லாம் கிளை நிர்வாகிகள் செய்து கிளை நிர்வாகிகள் எல்லாம் கிளை நிர்வாகம் பார்த்து பாருங்க, மாவட்ட நிர்வாகம் பார்த்து பாருங்க. இல்லை, நீங்கள் நானும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நபருக்குமான பொறுப்பு. இந்த 10 மாதங்களில் நாம் செய்யக்கூடிய செயல்களின் மூலமாக எத்தனை பேரை நபி வழியின் பக்கம் கொண்டு வந்திருக்கோம். தௌஹீத் மற்றும் உறுப்பினர் காரணம் இல்லை, அதுக்காக செய்யல. உறுப்பினர் வாங்குறாங்க, வாங்க போறாங்க நாட்டில். கொள்கைகள் சரியானவர்களாக மாறினார்களா? கொள்கையை அழகிய முறையில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக மாறினார்களா? மற்றவருடைய சிரமங்களை அவருடைய சிரமங்களாக பார்க்கிறார்களா? மற்றவருடைய சிரமங்களை அவருடைய கண்களில் இருந்து கண்ணீரை வர வைக்கிறதா? மற்றவர்கள் சிரமப்படும் போது அவருடைய கைகள் அவர்களுக்காக நீக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்காக அழைப்பு பணியை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதை நோக்கி நம்முடைய பயணம் இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஷய்யாத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அகிலங்களை எல்லாம் படைத்தது இறைவன் ஒருவன் என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறைவனின் அடிமையாகவும் அவனது தூதராகவும் இருக்கிறார்கள் என்று சாட்சியம் கூறியவனாகவும் வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமையை புகுத்துவது, ஒவ்வொரு புதுமையும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகின் பக்கம் கொண்டு போய் சேர்த்துவிடும் எனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளை உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டிக் கொண்டவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இறைவனுடைய மகத்தான கிருபையினால் அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்கின்ற இந்த செயல் திட்டம் அறிவிக்கப்பட்ட மாத்திரத்தில் உடனடியாக செயல் திட்டம் தொடங்கக்கூடிய இந்த முதல் மாதத்தில், முதல் ஞாயிற்றுக்கிழமையில் பல மாவட்டங்களுக்கு முன்னுதாரணமாக மிகப்பெரிய அளவில் இங்கே செயல் வீரர்கள், வீராங்கனைகள் கூட்டத்தை கூட்டியிருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் கிளை நிர்வாகிகளுக்கும் செயல் வீரர்கள், வீராங்கனைகளுக்கும் இதில் பெருவாரியாக கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று அதிகமாக பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரைக்குள் சொல்ல விரும்புகிறேன். அழகிய முன்மாதிரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒன்று. மனிதர்களுடைய சைக்காலஜி பொதுவாக எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, யாரையாவது ஒருவரை ஒரு முன்னுதாரணமாக, ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடியவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள். பொதுவாக மனிதர்களுடைய இயல்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாராவது ஒருவரை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடியவர்களாகத்தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சரியானவர்களாக இருந்துவிட்டால் பிரச்சனை இல்லை, தவறாக இருந்துவிட்டால் பெரிய சிக்கல்கள். பொதுவாக இயல்பாக ஒரு குழந்தை தன்னுடைய தந்தையையும் தாயையும் பார்த்து வளர்கிறது. அந்த குழந்தை என்ன நடக்குதுன்னா, அந்த தன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை கிரகிக்குது. அவர் தந்தையை போன்று, தாயை போன்று அந்த குழந்தை நடக்குது. அந்த குழந்தைக்கு முதல் ஹீரோவாக யாரு தெரியுறான்னு சொல்லி கேட்டா, அவங்க அப்பா தான் தெரிகிறார். முதல்ல அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா தான் தெரியுறாங்க. அவங்க எதையெல்லாம் செய்வாங்களோ அதே மாதிரி அதுவும் செய்கிறது. அப்ப கொஞ்சம் வளர வளர அந்த குழந்தை என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்க்குது. யார் யாரோடெல்லாம் அது பழகுகிறதோ அதில் இருந்து எல்லாம் சில விஷயங்களை கற்றுக்கொள்கிறது. தன்னை அறியாமல் அந்த விஷயங்களை பின்பற்றவும் தொடங்கி விடுகிறது. அது பார்த்து பழகக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருந்தால் நல்ல பிள்ளையாக அது வளருது.
தவறானவர்களை பார்த்து பழகும் போது அந்த பிள்ளை தவறான பாதைக்கும் சென்று விடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப நாம மிக முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கிறோம். பெரியவர்களாக இருக்கக்கூடிய நாமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ரோல் மாடல் என்பது உலகின் தலை சிறந்த ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் பின்பற்றக்கூடிய ஒரு ரோல் மாடலும் மிக சிறந்த ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். அதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒரு ரோல் மாடலை அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் என்பது இன்னைக்கு இருக்குது. மயிலாடுதுறை மாவட்டம் என்கின்ற இந்த மாவட்டம், இந்த மாயவரம் என்கின்ற பகுதி, இது சுற்றி இருக்கக்கூடிய பல ஊர்கள், நீரூர் என்று நிறைய பகுதிகள் இங்க இருக்கு. இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பெரிய கூட்டம் தான் இங்க கூடி இருக்குது. இருந்தாலும் இந்த செய்தி போய் சேராத லட்சக்கணக்கான வீடுகள் இங்கே இருக்குது. ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னும் இங்கே இருக்கிறார்கள். ஒரு நல்ல ஒரு நோக்கத்திற்காக நீங்கள் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறீர்கள். ஆனால் இன்றைய தினம் கூட அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஹராமான செயல்களை செய்யக்கூடிய பல இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கடமை என்பது நமக்கு இருக்கிறது. அப்ப இந்த செயல் திட்டம் கொண்டு வரப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால், நாம் நம்மை சரிபடுத்திக் கொள்வதற்கும் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் தான் இந்த செயல் திட்டம் என்பது வடிவமைக்கப்பட்டது. 10 மாச காலம் இதற்கு தேவையான்னு சொல்லி கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை சொல்வதற்கு நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தேவைப்படும். வாழ்நாள் முழுவதும் சொல்வதற்கான செய்திகள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இதையெல்லாம் நாம சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பெருமையாக நீங்களும் நானும் பேசுவதில் என்ன இருக்கிறது? அவர் நம்முடைய தூதர். அவரை தூதர் என்று நம்பியதால் நாம் மூமின்கள். நாம சொல்லத்தான் செய்வோம். ஆனால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதராக மட்டும் பார்த்து அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த இறை தூதுத்துவத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத பலர் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொன்ன வார்த்தைகள் மிக பிரம்மாண்டமான வார்த்தைகளாக இந்த உலகத்தில் இருக்கிறது. உலகத்திலேயே பெரிய சிந்தனையாளர் என்று இன்றைக்கு வரை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா என்று ஒருவரை சொல்றாங்க. அந்த ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா என்று சொல்லக்கூடிய அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த இந்த மனித குலத்திற்கும் ஒரு பாதுகாவலராக ஒருவர் இருக்க வேண்டும் என்றால், ஒருவருடைய கொள்கை இருக்க வேண்டும் என்றால், அது முகமது நபியினுடைய கொள்கையாகத்தான் என்னுடைய கண்களுக்கு படுதுன்னு சொல்றார் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. அவர் ஒரு இஸ்லாமியர் இல்லை. அவர் அயர்லாந்து, இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பகுதியில் பிறந்தவர், வாழ்ந்தவர். அவர் பல விஷயங்களை படிக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாவலராக இருப்பதற்கான தகுதி ஒருவருக்கு இருக்கிறது என்றால், ஒரு கொள்கைக்கு இருக்கிறது என்றால், அது முகமது நபியினுடைய கொள்கைக்குத்தான் இருக்கிறது. இந்த உலகத்தை ஆளக்கூடியதாக ஒரு கொள்கை மாறும் என்றால், ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளக்கூடியதாக ஒரு கொள்கை மாறும் என்றால், அது இஸ்லாம் என்கின்ற ஒன்றுதான் என்று அவர் சொல்றார். அந்த கொள்கை அவ்வளவு வலிமையானது என்று அவர் பேசுறார். உலகத்திற்கு பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு கொள்கை என்று சொல்றார் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. அவருக்கும் இஸ்லாமுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்றுமில்லை, அவர் படிச்சார், அவ்வளவுதான். அது இருக்கக்கூடிய விஷயம். நீங்கள் எல்லாம் பல தடவை கேள்விப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று ஆய்வாளர் மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவர். அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் ஒயிட் சூப்பர்மசிஸ்ட் என்று சொல்லக்கூடிய வெள்ளை நிறத்தவர்கள் மிக உயர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். பொதுவாகவே அந்த இனவாதம், அந்த நிறவாதத்தை குறித்து பேசக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். அவர் அந்த புத்தகத்தை எழுதுகிறார், தி 100 என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். தி 100 என்கின்ற ஒரு புத்தகத்தில் கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய மைக்கேல் ஹெச் ஹார்ட் முகமது நபி அவர்களுக்கு முதலிடத்தை கொடுத்துவிட்டு அவருடைய கடவுளாக அவர் நம்பி வணங்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவுக்கு 3வது இடத்தை அவர் கொடுக்கிறார். முகமது நபிக்கு ஏன் முதலிடத்தை கொடுத்தேன்னு சொல்லி சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் ஒரு மனிதர் ஆன்மீகத்திலும் அரசியலிலும் இவரை போன்று இருந்ததே இல்லை. இன்றைக்கு வாழக்கூடிய மக்களில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை மிகப்பெரிய அளவிற்கு கட்டுப்படுத்தக்கூடியவராக ஒருவர் இருக்கிறார் என்றால், இறந்ததற்கு பிறகும் இருக்கிறார் என்றால், அது முகமது நபியை தவிர்த்து வேறு இல்லை. இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அவர் கிறிஸ்துவ மதத்தை மக்கள் மத்தியில் சொன்னார். ஆனால் அவர் சொன்னது இன்றைக்கு கிறிஸ்துவ மதமாக இல்லை. அவர் ஒரு மதத்தை சொன்னார். நம்முடைய நம்பிக்கை வேற, அவருடைய நம்பிக்கையில சொல்றார். ஆனால் இன்றைக்கு உலகில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மதம் இன்னைக்கு பெரிய அளவில் பரவி இருப்பதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து இல்லை, பவுல் என்கின்ற ஒருவர். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய மதத்தினுடைய ஆணிவேராக முகமது நபி இருக்கிறார். இன்றைக்கு ஆளக்கூடிய இஸ்லாமிய ஆட்சிகளினுடைய மூல வேராக அவர் தான் இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய இத்தனை கோடி மக்களினுடைய உயிருக்கு உயிராய் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக அவர் தான் இருக்கிறார் என்று சொல்லி தி 100 என்கின்ற புத்தகத்துல மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒருவர் சொல்கின்றார். அதே மாதிரி அல்பான்சோ டி லிமார்டினோ என்று சொல்லக்கூடிய ஒருவர், ஒரு பிரான்ஸ் நாட்டை சார்ந்த ஒரு இலக்கியத்தை பற்றி எழுதக்கூடிய ஒரு நபர். அவர் மிக முக்கியமான ஒருவர். அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களின் மகத்துவத்தை அளக்க ஆரம்பித்தால் முகம்மது நபிக்கு நிகராக ஒரு மனிதர் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை என்று அவர் சொல்றார். இது சொன்ன யாருமே இஸ்லாமியர்கள் இல்லை.
இந்த சொன்ன யாருமே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேச வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இஸ்லாமிய அரசாட்சிகளிடமிருந்து பணம் பெறக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை. அப்படிப்பட்ட மனிதர்கள் சொன்ன வார்த்தைகளை நாம சொல்கிறோம். அப்போ நாம இன்றைக்கு ஒருவரை முன்மாதிரி என்று நாம் சொல்கிறோம் என்றால், அந்த முன்மாதிரியை உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பிற மதத்தை சார்ந்தவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள், ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் அதை குறித்து பெரிய அளவிற்கு கவனம் செலுத்தாமல் இருக்கிறோமோ? ஒரு பேருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டு நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வழிமுறைகளை பின்பற்றாமல் இருந்து விடுகிறோமோ என்கின்ற ஒரு அச்சம் என்பது இருக்கிறது. நபி வழி என்பது என்ன? நபி வழி என்பது நெஞ்சில் கை கட்டுவதும் அத்தஹியாத்தில் விரலசைப்பது மட்டுமா? அது மட்டும் இல்லை. தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையின்படி தொழ வேண்டும் என்பதனால் நாம் அவ்வாறு தொழுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு தொழுது காண்பித்தார்கள். மிம்பர் மேடையில் ஏறி நின்று தொழுது காண்பித்தார்கள். சொன்னார்கள், சல்லு கமா ராய்துமூனி உஸல்லி, என்னை நீங்கள் எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்று தொழுது காண்பித்தார்கள். அதனால நம்ம நெஞ்சில் கை கட்டுகிறோம், அத்தஹியாத்தில் விரலசைக்கிறோம், தொழுகைக்கு பிறகு கூட்டு துவா கேட்பது இல்லை. இதெல்லாம் நாம் ஏன் செய்கிறோம்? ஏன்னா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை இவ்வாறு தான் இருந்தது. அதனால் நாம செய்கிறோம். சரி, மௌலூது ஓதுவதில்லை. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இல்லை, சஹாபாக்கள் அவ்வாறு செய்ததில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வெறுத்தார்கள். பிறந்த நாள் கொண்டாடுவதில்லை. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்யவில்லை, அவருடைய பிள்ளைகளுக்கு செய்யவில்லை, அதை ஆதரிக்கவும் இல்லை, எதிர்த்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து பெறுவதற்கும் பின்பற்றுவதற்கும் ஆயிரக்கணக்கான பல விஷயங்கள் இருக்கிறது. அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுகிறோமா என்கின்ற கேள்வி நம்மை நோக்கி வர வேண்டும். கண்ணியத்திற்கு உரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆயிரக்கணக்கான பாடங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நிமிடத்திலும் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது, வழிமுறைகள் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது. முதல்ல நாம் எல்லோரும் என்ன நினைச்சு பார்க்கணும்னு சொல்லி கேட்டா, நம்ம ஒவ்வொருவரும் அதை பின்பற்றுகிறோமா? இரண்டாவது, பின்பற்றக்கூடிய விஷயங்களை மற்றவரிடம் கொண்டு போய் சேர்க்கிறோமா என்கின்ற கேள்வி நம் முன்னால் வந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். நபி வழி என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் எல்லா விஷயங்களிலும் பின்பற்றுவதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நாம் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரை பின்பற்றக்கூடிய ஒவ்வொன்றுக்குமான தீர்வுகள் இருக்கிறது, ஒவ்வொன்றுக்குமான வழிமுறைகள் இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் அதை பின்பற்றுகிறோமா என்று எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் கோபப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம், கோபப்படுகிறோம். ரமலான் இப்போதுதான் கடந்து சென்றிருக்கிறது. ரமலான் மாதத்துல நோன்பு வைத்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் என்ன விஷயத்தை செய்வோம்? வழக்கமாகவே கோபக்காரர்களாக நம்ம சிலர் இருக்கலாம், சண்டை போடக்கூடியவர்களாக சிலர் இருக்கலாம், வார்த்தைகளை சற்று கடினமாக இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கலாம். ஆனால் ரமலான் மாசம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யறோம் சொல்லி கேட்டீங்கன்னா, இல்ல நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி விலகிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் சண்டையில இருந்து. இப்ப ரமலான் முடிஞ்சிருச்சு, இப்ப திரும்ப என்ன பொசிஷனுக்கு வந்துடுறோம்? நம்ம பழைய நிமிஷத்துக்கு போயிடுறோம். கோபம் என்பது நம்மிடம் சில நேரங்களில் வந்து விடுகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இல்லை. எவ்வளவு நெருக்கடியான சூழலிலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்ததில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு போருக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கூட்டத்தினர் அவர்களிடம் உதவி கேட்கிறார்கள். உதவி கேட்கக்கூடிய கூட்டத்தினர் கொஞ்சம் கூடுதலாக நெருக்கடி மாதிரி ஏற்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முள் மரத்தை நோக்கி தள்ளி விடுகிறார்கள். முள் மரத்துல சாஞ்சறாங்க. நபிகள் நாயகம் சமுரா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு முள் மரம், அதுல சாஞ்சறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மேலாடை அந்த முள்ளில் மாட்டிக்கொள்கிறது. முள்ள மாட்டிக்கிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு வரும்போது இந்த முள் மாட்டிக்கொண்டு வெறும் மேலாடை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிறாங்க. அந்த மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி கேட்கிறார்கள், இந்த கனிமத்து பொருட்களை கேட்கிறார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமான ஒரு மனிதர் இல்லை, அல்லாஹ்வினுடைய தூதராக இருக்கிறார். அந்த பகுதியில் மிகப்பெரிய ஆட்சி அதிபதியாக அவர் இருக்கிறார். அந்த கருவூலங்களை வைத்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரு நீதிபதியாக இருக்கிறார். எல்லார் மத்தியிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டை மாட்டிக்கொண்டு மேலாடை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை அந்த மக்கள் ஏற்படுத்தி விடுகிறார்கள். எவ்வளவு கோபம் வரணும்? நாம இருந்தா எவ்வளவு கோபப்பட்டிருப்போம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படவில்லை. அந்த மக்கள் கிட்ட மேலாடையை திருப்பி கொடுங்கள் என்று பொறுமையாக கேட்கிறாங்க. பொறுமையாக கேட்டுவிட்டு சொல்றாங்க, இந்த முள் செடியில் எவ்வளவு முட்கள் இருக்கிறதோ, முள் செடிகள் இருக்கிறதோ, இதற்கு நிகராக என்னிடம் ஒட்டகங்கள் இருந்தால் அத்தனை ஒட்டகங்களையும் உங்களுக்கு நான் தர்மமாக கொடுத்து விடுவேன். நீங்கள் என்னை கருமையாக பார்க்க மாட்டீர்கள், என்னை நீங்கள் கோபப்படக்கூடியவனாக பார்க்க மாட்டீர்கள், நான் கொடுத்துருவோம் உங்ககிட்ட. என்னை நீங்கள் பொய்யனாகவும் பார்க்க மாட்டீர்கள் என்று அந்த மக்கள் கிட்ட பொறுமையா தான் பேசுறாங்க. கோபம் கொப்பளிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தை குறைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி நம்முடைய வாழ்க்கையில நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கலாம். அந்த தருணங்களில் நாம் எவ்வாறு ரியாக்ட் பண்றோம் என்கின்ற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் மனதில் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்கு உரியவர்கள், நம்முடைய வீடுகளில் இவ்வாறு சில விஷயங்கள் நடக்கலாம். அதையெல்லாம் நாம் எவ்வாறு ஹேண்டில் பண்றோம் என்று பார்க்க வேண்டிய விஷயம் என்பது இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்திலும் நாம் பெற வேண்டிய பாடங்கள் இருக்குது. பல பிரச்சனைகள் இன்னைக்கு வீட்டுல தான் ஆரம்பிக்குது. நிறைய
வீட்டில் தான் நிறைய பிரச்சனைகள் என்று ஆரம்பிக்கிறது. வீடுகளில் இன்னைக்கு என்ன நடக்குது? கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிரச்சனைகள் நடக்குது. ஒரு சாதாரண ஒரு 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 பேச்சு பெரிய அளவிற்கான ஒரு சிக்கலாக போய் மாறிவிடுகிறது. ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் வீட்டுல, கணவனுக்கும் மனைவியில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும். யாரோ ஒருவர் கோபமாக பேசியிருப்பாங்க. கோபமாக பேசின உடனே இவர் மனைவியை திட்டுறதோ அல்லது மனைவி கணவனை திட்டுவதோ நடக்கும். உடனே அவங்க சொல்லுவாங்க, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா, உங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாம் இப்படிதான் சொல்லி சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் வேற வேற ஊரா இருந்தா, இல்ல ஒரே ஊரா இருந்தா உங்க குடும்பத்தை பத்தி தெரியாதான்னு இவங்க ஆரம்பிப்பாங்க. உங்க குடும்பத்தை பத்தி தெரியாதான்னு இவர் ஆரம்பிப்பாரு. உங்க அண்ணன் என்ன பண்ணாருன்னு தெரியாதான்னு இவங்க சொல்ல, உங்க அக்கா என்ன பண்ணான்னு சொன்னாங்கன்னு அவங்க சொல்ல, இப்படி ஆரம்பிச்சு சாதாரணமா கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய சண்டை ஊர் சண்டையா மாறி அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறி பல மாதங்கள் பேசாத ஒரு நிலைக்கு சென்று விடக்கூடிய ஒரு நிலையை தான் இருக்குது. சில நேரங்கள் அது கையிழப்பாக கூட மாறிடுது. ஏன்னா பேசி முடியலங்க, எதை பேசினாலும் இந்த தேள் கொட்டுற மாதிரி பேசுறாங்க, தேள் கொட்டுற மாதிரி பேசுறாங்க அப்படின்றாங்க. பேச்ச நம்மளால சமாளிக்க முடியல, கை ஓங்குற மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. எதையாவது தூக்கி போட்டு உடைச்சாதான் அவர் வாயை மூடுறாரு. வீட்டுல ஏமாந்து பாத்திரம் விளைஞ்சு விளைஞ்சிருக்கு, கோவம் வந்து தூக்கி போட்டு உடைக்கிறது தான். அப்பதான் அங்க சைலண்ட் ஆகுது, அப்படி உடைக்கிறதா. இதனாலதான் இங்க பிரச்சனைகள்லாம் அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய சூழல் என்பது எல்லா வீட்லயும் நடக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலும் இது நடந்தது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமை காத்தார்கள், அமைதியாக இருந்தார்கள். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தலைவலியில சிரமப்படுறாங்க. இப்ப தலைவலியில சிரமப்படக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்ன தலைவலி, இது ஒரு மரணித்து விடலாம் போல தெரிகிறது, அவ்வளவு வலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள்னா, நீங்கள் எனக்கு முன்னால் மரணித்து விடுவீர்கள், ஆனால் உங்களுக்காக நான் இறைவனிடம் பிரார்த்திப்பேன் சொல்லி சொல்றாங்க. நல்ல எண்ணத்துல தான் சொல்றாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் அவங்களுக்கு கோவம் வந்துருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓ அப்போ எனக்கு முன்னாடி நீங்கள் இறந்து விட்டால், உங்களுக்கு முன்னாடி நான் இறந்து விட்டால் அப்ப நீங்க வேற ஒரு திருமணம் பண்ணிப்பீங்களா? நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லையே, பிரார்த்திப்பேன் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதான் சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்க, அப்போ எனக்கு உங்களுக்கு முன்னால் நான் இறந்து விட்டால் நீங்கள் வேற ஒரு திருமணம் செய்து கொள்வீர்கள், நீங்கள் அவர்களோடு குடும்பம் நடத்த ஆரம்பித்து விடுவீர்கள், அப்படித்தானே அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்ப நாமளா இருந்தா என்ன பண்ணிடுவோம், நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற, நான் வலது பக்கம் பேசினா நீ ஏன் இடது பக்கம் போற, நான் என்னத்தை சொல்றேன் நீ என்னத்தை செய்யற, இவர் பேச அவங்க பேச கோபத்துல அப்படி பல மடங்கு ஆகி போயிட்டே இருக்கும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க, இந்த சிச்சுவேஷன்ல கோபப்பட வேண்டிய ஒரு தருணம், நான் அப்படி சொல்லல, நான் அந்த இடத்துல சொல்லல, ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இடத்துல எடுத்துக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த ஐயோ என் தலைவலின்னு சொல்லி தலையை பிடிச்சிட்டாங்கல்ல, இப்ப நான் தான் அவ்வாறு தலையை பிடித்துக் கொள்ளணும் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அதோட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல யாரு தோத்தா யாரு ஜெயிச்சா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி வரணுமா? இப்போ மனைவி கிட்ட இறங்கி வரணுமா? அவங்க பேசின பேச்சுக்கு இறங்கி வரணுமா? எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆள் அவரு, எவ்வளவு பயங்கரமான அதிகாரம் மிக்க ஒரு மனிதர். அவர் கை காட்டிய திசையில் பல 100 ஒட்டகங்களையும் குதிரைகளையும் நடத்தி பெரும் போர் நடத்துவதற்கு ஒரு கூட்டம் காத்துக் கொண்டிருந்தது. அவர் மீது ஒரே ஒரு அம்பு தைத்து விடுமையானால் அதை தடுப்பதற்காக தன்னுடைய உயிரை கூட கொடுப்பதற்கு ஒரு கூட்டம் தயாராக நின்றது. அவரோடு உண்ணாமல் பருகாமல் அவரோடவே வாழ்ந்து அவருடைய கொள்கைக்காகவே மரணிப்பதற்கு ஒரு கூட்டம் காத்துக் கொண்டிருந்தது. அந்த ஊரின் மிகப்பெரிய ஒரு மனிதர், அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு அரசர், அவர் நடத்தக்கூடிய படையை பார்த்து பல மன்னர்கள் பயந்து நடுங்கினார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளின் போது தன்னை அமைதி காத்தார், கோபப்படல, விட்டுக் கொடுத்தார். இப்படிப்பட்ட பழக்கங்கள் நம்மிடம் இருக்கிறதா என்று எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 பேர் இருக்கிறாங்க, தர்க்கம் நடக்கக்கூடிய ஒரு சூழல் வருகிறது, உங்ககிட்ட உண்மை இருக்கிறது, உங்களிடம் உண்மை இருக்கக்கூடிய நேரத்திலும் நீங்கள் அந்த தர்க்கத்தை பெரிதாக்கி பிரச்சனையாக்கி விட வேண்டாம் என்று நீங்கள் அமைதி காத்து விடுவீர்கள், ஆனால் உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை அமைத்துக் கொள்வதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உண்மை இருக்கக்கூடிய நிலையிலும் தேவையற்ற மனக்கசப்புகளை தவிர்த்துக் கொள்வதற்காக அந்த தர்க்கத்தை தவிர்ப்பது உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு இடத்தை கொடுக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஒரு விஷயத்தில் பாடம் படிப்பதற்கு நம்மில் பலருக்கு தேவை இருக்கிறது. இந்த ஊரிலும் உலகத்திலும் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு இந்த தேவைகள் இருக்கிறது. இதை நாம் அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறோமா என்கின்ற ஒரு தேவை என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு விஷயத்திலும் பல ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இப்படி இருக்கிறது. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அருளால தஞ்சை மாவட்டம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அழகான முறையில் பெரும்பான்மையானவர்கள் ஒரு சிறந்த ஒரு வீடுகள்ல நாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு அல்லாஹ்
ஒரு பெரிய வீட்டை தராமல் கூட இருந்திருக்கலாம், எளிய ஒரு வீடாக கூட இருந்திருக்கலாம். அதனால மனம் வருந்த வேண்டிய அவசியம் இருக்கிறதா? மனம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறதா? இல்லை. இன்னைக்கு மனுஷனுடைய ஓட்டம் எல்லாம் எதை நோக்கி இருக்கிறது? எதை நோக்கி மனிதர்கள் ஓடுகிறார்கள்? ஏன் இங்க இருக்கக்கூடிய நபர்களில் ஒரு சிலர் வெளிநாடுகளுக்கு ஓட வேண்டிய ஒரு அவசியம் வருகிறது? தங்களுடைய தேவைக்காக சம்பாதிப்பதை விட்டுவிட்டு மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழலை நோக்கி இன்னைக்கு சமூகம் மாறிடுச்சு. அவங்க வீட்டுல கார் இருக்கு, அவங்க வீட்டுல 2 வீடு இருக்கு, அவங்க கிட்ட 100 சவரன் நகை இருக்குது, அவங்க பிள்ளைக்கு அத்தனை சவரன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, அப்ப நாமளும் செய்யணும் என்கின்ற அந்த கம்பாரிசன் என்பது இன்னைக்கு வந்துருச்சு. இங்க இருந்தா நம்மளால சம்பாதிக்க முடியல. சம்பாதிக்க முடியல, பட்டினியா இருக்கிறீங்களா? தேவைக்கு அதிகமா சம்பாதிக்க முடியல. என்ன தேவைனா என்ன? தேவைனா என்ன? அதிகமாக யோசிக்கிறோம், அதிகமாக ஆசைப்படுகிறோம், தவறில்லை. அல்லாஹ் கொடுத்தானா ஓகே. ஆனா அதற்காக உலகத்தில் முழுமையாக மூழ்கி மறுமையை விடக்கூடியவர்களாக நம்மில் பலர் மாறிவிடுகிறோம். தேவை தேவை என்று உலகத்தினுடைய தேவைகளுக்கு பின்னால் ஓடி உலகத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு மறுமையை விட்டுவிடக்கூடியவர்களாக நம்மில் பலர் இருக்கிறோம். இன்னைக்கு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பலருக்கு பின்புலமாக இருப்பது என்னவென்றால், சில பெண்களினுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய இது போன்ற ஆசைகள் தான். இங்க இருக்கக்கூடிய பெண்கள் நல்லவர்களாக இருக்கலாம், தேவைகளை குறைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் இப்படி இல்லை இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும். இங்க கூட ஒரு சிலர் இருக்கலாம், தெரியல. நாம் என்ன சொல்ல விரும்புகிறோம் என்றால், மார்க்கம் என்பது எவ்வாறு பொருளாதாரத்தை பார்க்கிறது, எவ்வாறு இந்த பகட்டை பார்க்கிறது? மற்றவர்களுக்காக வாழ வேண்டிய வாழ்க்கையா, மறுமைக்காக வாழ வேண்டியது வாழ்க்கையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? இங்க இருக்கக்கூடிய நாம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? இங்க ஒன்னும் செட் ஆகலாம், வெளிநாட்டுக்கு போனா தான் சரியாகும் என்று நம்ம சிலர் போகிறோமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு பொருளாதாரத்திற்காக ஓடினார்களா, பொருளாதாரத்துக்கு பின்னால் ஓடினார்களா? ஓடுவது தவறு என்று சொல்லவில்லை, அதை மட்டுமே செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்றால், எவ்வளவு எளிமையை விரும்பக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்றால், அவர்கள் அவருடைய வீட்டில படுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். படுத்துக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பாயினுடைய அச்சு அவருடைய முதுகில் எல்லாம் படிந்து இருக்கிறது. இந்த பாயினுடைய அச்சு முதுகில் பதிந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இதற்கு மேல ஒரு போர்வையை போர்த்தி தரட்டுமான்னு பெருசாலாம் கேட்கலங்க. இந்த பாய் இருக்குது, இந்த பாயினுடைய அச்சு உங்களுடைய உள்ளங்கள் உங்களுடைய முதுகை எல்லாம் குத்தி நாசமாக்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட உங்களுக்கு ஒரு போர்வை மட்டும் அதுல விரிச்சு தரட்டுமான்னு சொல்லி கேட்கிறாங்க. ஒன்னும் பெருசாலாம் கேட்டாங்க, ஒரு போர்வை விரிச்சு தரட்டுமான்னு கேட்கறாங்க அந்த பாய் மேல. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எதற்கு இதெல்லாம்? இந்த உலகத்துல நம்ம ஒரு பயணியை போல இருக்கிறோம். ஒரு மரத்தினுடைய நிழலின் கீழ் ஒரு நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடிய பயணி தங்கி எவ்வாறு இளைப்பாறுவாரோ அவ்வாறுதான் இந்த உலக வாழ்க்கை. அதனால நீங்க ஒன்னும் கவலைப்பட்டுக் கொள்ள வேண்டாம்னு சொல்லி அதை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுகொள்ள விட்டுட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதே கேள்வியை கேட்கிறார்கள். உங்களுடைய இந்த சிரமங்களை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். எந்த அளவுக்கு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஈச்சப்பாயில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருக்கிறார்கள். தலையில தோலுக்குள்ள கூலங்கள் எல்லாம் சேர்ந்து செய்யப்பட்ட ஒரு தலையணை இருக்குது. காலு கிட்ட தோல் பதனிடுவதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய கூலங்கள் எல்லாம் அப்படியே கொட்டி வைக்கப்பட்டு இருக்கிறது. தலை மாட்டுல ஒரு குடுவையில் தண்ணீர் தொங்கிக் கொண்டு இருக்கிறது. அதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலையை பார்த்து அழுகிறாங்க. ஏன் அழுவுறீங்கன்னு சொல்லி கேட்டா அவங்க சொன்னாங்க, நீங்க இந்த நாட்டினுடைய அதிபராக இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறீங்க. ரோம சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடியவர்கள் கைசர் மன்னர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு சந்தோஷத்தோடும் வசதிகளோடும் வாழக்கூடிய நேரத்தில் நீங்க இப்படிப்பட்ட சிரமங்களை அனுபவிக்கிறீங்களே, உங்களுக்கு நான் ஒரு சிறிய அளவிலான ஒரு ஏற்பாட்டை செஞ்சு தரட்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அவங்களுக்கெல்லாம் உலகத்தில் கிடைத்து விடுகிறது, நமக்கு எல்லாம் உள்ள இறைவன் மறுமையில் கொடுக்கிறானே, அது நமக்கு போதுமானதாக இல்லையா என்று சொல்லி அதை தவிர்த்துக் கொண்டார்கள். ஒரு சாதாரண ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எளிமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். எளிமையை விரும்பக்கூடியவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். நாம எப்படி இருக்கிறோம் என்று நம்முடைய உள்ளங்களை தொட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும். எதை நாம் விரும்புகிறோம் என்று நம்முடைய நெஞ்சை தொட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, உங்களுக்கு இந்த ஊரினுடைய மூலையில் ஒரு கூடாரத்தை அமைத்து தரட்டுமா? எதற்கு? கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு. ஒரே நெருக்கடியான பகுதியில் வாழ்ந்தா சரியா வரல, நல்ல காத்தோட்டமான ஒரு இடத்தில் ஒரு கூடாரத்தை அமைத்து தரட்டுமா, நிழல் தரும் கூடாரத்தை தனியாக அமைத்து தரட்டுமா என்று கேட்கிறார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கின்றார்கள், என்னுடைய ஆடையை மற்றவர்கள் இழுத்து பிடித்தவர்களாக, என்னுடைய பின்னங்காலை மிதித்தவர்களாக, மக்களோடு மக்களாக சேர்ந்து வாழவே விரும்புகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அதை தவிர்த்துக் கொண்டார்கள். சில பேரெல்லாம் சென்னையில
ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட், ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட், ஒரு அரை கிரவுண்ட் சொல்லி சொல்லுவாங்க. இங்கெல்லாம் குழி கணக்கு நமக்கு தெரியலங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட், 2400 ஸ்கொயர் ஃபீட் பெரிய வீடு 3 BHK கட்டதுக்கு பிறகு கூட ஊர்ல இருந்த மாதிரி இல்லையே. இந்த ஊரை சார்ந்தவர் தான் ஒரு சகோதரர், இந்த தஞ்சை வட்டாரத்தை சார்ந்தவர் தான் சொல்லுவார். ஏங்க ஏறக்குறைய ஒரு 1 கோடி 1.5 கோடி, அதை விட ஜாஸ்தியா தான் இருக்கும் அந்த காலத்துல. அவ்வளவு செலவு பண்ணி கட்டினதுக்கு பிறகு என்னது ஒரே காடு தென்னக்கூடிய அளவுக்கு சின்னோண்டா இருக்குது வீடு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவ்வளவு கட்டி முடிச்சதுக்கு பிறகு ஊர்ல நல்ல விசாலமா இருக்குமே, ஒரு 2 கிரவுண்ட்ல வீடு இருக்கும், இடம் இருக்கும், அதுல ஒரு கிரவுண்ட்ல வீடு கட்டி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சொன்னார் சிரிச்சுக்கிட்டே, சென்னையில இதான் நிலவரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்திருக்காங்க பாத்தீங்களா? ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு சின்ன ஒரு கூடாரத்தை நிழலுக்காக அமைத்து தரணும், கொஞ்சம் ரிலாக்ஸா வெளியே இருக்கும் போது கொஞ்சம் நிழல் தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா அதற்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய ஆடையை மற்றவர்கள் இழுத்து பிடித்தவர்களாக, என்னுடைய பின்னங்காலை சிலர் மிதிக்கக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழலிலேயே நான் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தவிர்த்துக் கொண்டார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை நாம பார்க்கின்றோம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நாம் பெற வேண்டிய விஷயங்களில் மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி இன்னைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் கோபப்படுகிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்கு கோபப்பட்டாங்க? முலர் என்கின்ற ஒரு கூட்டத்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி வந்து நின்றாங்க. அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை எப்படிப்பட்டதாக இருந்தது? கிழிந்து போன ஒரு ஆடையை அணிந்து கொண்டு, ஓட்ட ஓட்டையா இருக்கிற அந்த ஆடை, செருப்பு அணியவில்லை, தலையெல்லாம் களைஞ்சு போய், உதடெல்லாம் காய்ந்து போய், முகமெல்லாம் புழுதி படிந்து ஒரு கூட்டம் கழுத்தில் கத்தியை தொங்க விட்டுக் கொண்டு ஒரு கூட்டம் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி நின்னது. வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளின் போதெல்லாம் கோபப்படாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்தில் கோபப்பட்டார்கள். முகமெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிவந்து போச்சு. முகமெல்லாம் சிவந்து போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஹா என்று சொல்லக்கூடிய அந்த வசனங்களை எல்லாம் ஓதி மக்களை கோபத்தோடு சொன்னார்கள். இந்த மக்களுக்கு உங்களை உதவாமல் தடுத்தது எது என்கின்ற கேள்வியை கேட்டார்கள். தன்னுடைய இருக்கக்கூடிய அவையில் அமர்ந்து பள்ளிவாசலில் மூத்திரம் பெயரார் ஒருத்தர், அவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கவில்லை. தனக்கு விஷம் வைத்துக் கொள்வதற்கு ஒரு பெண் முயற்சிக்கிறார், அந்த பெண்ணை கோபத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணுகவில்லை. வீட்டில் தன்னுடைய மனைவியர் அவரிடம் பேசக்கூடிய பேச்சுக்களின் போது கோபங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் கண்களுக்கு முன்னால் பசியோடும் பட்டினியோடும் பஞ்சை பராரைகளாக ஒரு கூட்டம் ஆடைகள் கிழிந்த நிலையில், காலணிகள் அணியாத நிலையில், கஷ்டங்களினுடைய உச்சத்தில் வந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகங்கள் சிவந்தது. மக்களை கோபத்தோடு கண்டித்தார்கள். இவர்களுக்கு உதவி செய்யாமல் உங்களை தடுத்தது எது என்கின்ற கேள்வியை எழுப்பினார்கள். அவர்கள் எழுப்பியதற்கு பிறகு ஒரு கூட்டம் வீட்டிற்கு சென்று வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அள்ளி கொண்டு வந்தது. ஒரு அன்சாரி தோழர் தூக்க முடியாத அளவிற்கு பொருளாதாரத்தை தூக்கி கொண்டு வந்து தர்மம் செய்தார். அந்த மக்களுக்காக அங்கே குமித்து வைக்கப்பட்டிருந்தது பொருளாதாரம். அதை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம் மாறியது, பொன்னை போன்று மின்னியது என்று சொல்கிறார்களே. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்றால், மற்றவர்களுடைய சிரமங்களை பார்த்து கோபப்பட்டார்கள், மற்றவர்களுடைய சிரமங்களை போக்குவதற்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். நீங்களும் நான் அப்படி வாழ்றோமா? மக்களுடைய சிரமங்கள் நமக்கு சிரமமாக மாறுகிறதா? மற்றவர்களுடைய கஷ்டங்கள் நம்முடைய கஷ்டங்களாக மாறுகிறதா? மற்றவர்களுடைய வறுமையை போக்குவதற்காக நம்முடைய கரங்கள் நீளுகிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாகத்தான் இருந்தது. மற்றவருடைய நலனை நாடக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ், இஸ்லாம் என்றால் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், அத்தீன் வன் நஸீஹா, இஸ்லாம் என்பது மற்றவருடைய நலனை நாடுவது என்று சொன்னார்கள். ஐவேளை தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஹஜ்ஜுக்கு செல்ல முயற்சிக்கிறோம், மற்றவருடைய நலனை நாடுகிறோமா? இங்கே மற்ற இஸ்லாமியர்கள் படக்கூடிய சிரமங்களை நாம் பார்க்கிறோமா? மற்றவர்களுடைய சிரமங்களுக்காக நம்முடைய கைகள் நீள்கிறதா? மற்றவர்கள் செய்ய தவறுகளை பார்த்து தடுப்பதற்காக நம்முடைய பிரச்சாரம் நீள்கிறதா? சமீபத்தில் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியில் ஒரு ஜீப் ஒன்று நின்று கொண்டிருக்கிறது. அந்த ஜீப்ல 4 பேர் எரிந்து கரிக்கட்டையாக கிடக்கிறார்கள். ஒரு பெண் சடலம், அந்த பெண் சடலத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டு 2 குழந்தைகள் எலும்பு கூடாக கிடக்கிறது. முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார், ஒரு ஆண் சடலம் கரிக்கட்டையாக கிடக்கிறது. அந்த காரினுடைய கதவை திறந்த யாரும் அழுகாமல் இல்லை. அவ்வளவு மோசமான ஒரு கொலை. அது கொலை இல்லை, தற்கொலை. கடன் தொல்லை தாங்க முடியாமல் விஷமருந்து விட்டு அந்த பில்டிங், அந்த வண்டியை கொளுத்தி அந்த குடும்பமே செத்து போயிடுச்சு. இஸ்லாமிய குடும்பம்.
நமக்கு யாருக்காவது கோபம் வந்துச்சா? உள்ளம் துடிச்சுச்சா? உள்ளம் துடிச்சுச்சா? இவர்களுக்கு நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்கிற தேவை நம்முடைய உள்ளங்களுக்கு வந்துச்சா? தற்கொலை செஞ்சிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய தவறு என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று. அப்போ ஒரு இஸ்லாமிய குடும்பம் தற்கொலை பண்ணிட்டு இறந்திருக்குங்க கொஞ்ச நாள் முன்னாடி. இந்த செய்தி யார் யாருக்கெல்லாம் கேள்விப்பட்டீங்க? கை தூக்குங்க. சரி, இந்த கேள்விப்பட்டதற்கு பிறகு யாராவது இது சம்பந்தமாக இந்த தற்கொலை என்பது தவறான விஷயம் யாருக்காவது பிரச்சாரம் செஞ்சீங்களா? அது கை தூக்குங்க. கடைசியா ஒரே ஒரு சகோதரி தூக்குறாங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்துல 2 பேர், 3 பேர், 4 பேர், 5 பேர். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை என்ன? நம்ம பலர் ஏன் செய்யல? நம்ம ஏன் பலர் செய்யல? அது ஒரு சம்பவமா நமக்கு படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்களுடைய சிரமங்களை பார்த்து அவங்க சிரமப்பட்டாங்க. மற்றவருடைய சிரமங்களை பார்த்து அவர்களுடைய உள்ளம் வலித்தது. ஒரு சமூகத்தில் எவ்வளவு பெரிய மோசமான ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. ஒரு தற்கொலை பண்ணிக்கொண்டு ஒரு குடும்பம் சாகுது. அப்ப நம்முடைய பிரச்சாரம் போய் சேர்ந்துருச்சா? தௌஹீத் ஜமாத் என்று சொல்கின்றோம். தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய இவ்வளவு மக்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இன்றும் தமிழகத்தில் தற்கொலை என்பது தவறு என்று தெரியாத ஒரு கூட்டம் இருக்கிறது. நம்முடைய பணி முடிஞ்சிருச்சா? நம்ம பணி இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. நம்ம வேலைகள் இன்னும் நிறைய செய்ய வேண்டி இருக்கிறது. நம்ம சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய சொல்லித்தர வேண்டி இருக்கிறது. நாமும் பாடம் படிக்க வேண்டி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவருடைய சிரமங்களை தன்னுடைய சிரமமாக பார்த்தார்கள். ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் நம்மை சுற்றி நடக்குது. தினந்தோறும் நடக்குது. இன்னைக்கு தேர்தல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவதையே ஒரு கூட்டம் செய்து கொண்டு இருக்கு. இன்னைக்கு அஸ்ஸாம்ல ஒருத்தர் இருக்கிறான். அவன் சொல்லி இருக்கிறான், பாஜக வெஸ்ட் பெங்கால் ஆட்சிக்கு வந்தால் லவ் ஜிஹாத் லேண்ட் ஜிஹாத் நடக்காது. முதல்ல அப்படின்னா என்னடா அப்படின்னு அவன்கிட்ட கேட்கணும்ல. லவ் ஜிஹாத்னா என்ன, லேண்ட் ஜிஹாத்னா என்ன? எல்லாத்துக்கு பின்னாடி ஜிஹாதை சேர்த்து பண்ணி அயோக்கியர்கள் பிரச்சாரம் பண்றான். இஸ்லாமியர்களுக்காக பிரச்சாரம் நடக்குது. இஸ்லாமியர்களை தவறாக சித்தரிப்பதற்கான ஒரு பிரச்சாரம் என்பது நடக்குது. மேற்கு வங்கத்தில் செய்யறான். தமிழகத்திலும் ஒரு சில அயோக்கியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சிடறான். சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இவங்க கூட பேசும்போது சொன்னாங்க, ஒவ்வொரு மாத செயல் திட்டம் வைக்கக்கூடிய நேரத்துல பெண்களுக்கான ஒரு செயல் திட்டம் வைக்கிறோம். அந்த பெண்களுக்கான செயல் திட்டம் வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஹிஜாப் சார்ந்த விஷயங்களை நாம் பேச இருக்கிறோம் என்று ஒரு சகோதரர் சொன்னார்ல. இன்னைக்கு எந்த அளவுக்கு நிலவரம் இருக்குன்னா, ஹிஜாபை போட்டு ஆடிட்டு இருக்கிறா ஒருத்தி இன்ஸ்டாகிராம்ல. முதல்ல ஆடுறது தவறு. இந்த ஹிஜாபை போட்டு இஸ்லாமிய பெண் என்பது அடையாளப்படுத்திக் கொண்டு ஆடுவது என்பது தவறு. அதற்கு உடனே நிறைய சப்போர்ட் வராங்க. பெண்களுக்கு உரிமை இல்லையா? அயோக்கியர்களே, என்ன பெண்களுக்கு உரிமை? இஸ்லாமிய பெண்களுக்கு உரிமை இல்லையா? இஸ்லாமிய பெண்களுடைய உரிமையை நீங்கள் காப்பதற்காக என்ன செய்து கழித்தீர்கள்? ஆசிஃபா என்கின்ற ஒரு பெண் கோயில் கருவறைக்கு வைத்து கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட போது இந்த அயோக்கியர்கள் எங்கே சென்று கழித்தீர்கள்? என்ன செஞ்சீங்க நீங்க என்கின்ற கேள்வி நம்ம கேட்க வேண்டிய ஒரு தேவை வருதா இல்லையா? குதிரை மேய்க்கக்கூடிய ஒரு கூட்டத்தை சார்ந்த ஒரு சிறுமி, 7 வயது சிறுமி காணோம். அந்த தந்தை தேடி வருகிறான், குழந்தையை காணும் என்று. கோயில் இருக்குது, கோயிலுக்குள்ளதான் குழந்தை இருக்காது. யாரும் கடத்தி வச்சிருக்க மாட்டாங்க, ஒளிச்சு வச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கோயிலை தாண்டி தான் தேடுகிறார்கள். ஆனால் இறுதியில் என்ன தெரியுதுன்னா, சில அயோக்கியர்கள் அந்த குழந்தையை கடத்தி கோயில் கர்ப்பகிரகத்துக்கு பின்னாடி வச்சு அந்த பெண்ணை கற்பழித்து அந்த பெண்ணினுடைய கழுத்தை உடைத்து முதுகெலும்பை உடைத்து கல்லை தூக்கி போட்டு அந்த பெண்ணை கொண்டு விட்டார்கள். அந்த குழந்தையை கொன்னவனை அரெஸ்ட் பண்ணுவதற்காக போய் போலீஸ் நிற்கும் போது கொடியை தூக்கி கொண்டு பாரத் மாதா கி ஜெய்னு சொல்லி ஒருத்தன் போராட்டம் பண்றான். அவன் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணவர்கள் பிஜேபி காரர்கள். நீ என்ன உரிமையை பத்தி பேசுற? பெண்களுடைய உரிமையை பத்தி, அது இஸ்லாமிய பெண்களுடைய உரிமையை பத்தி பேசுறான். வேற வேற ஃபேக் ஐடியில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறான். முகமுடியை மாற்றி பேசுறான். நமக்கு இதெல்லாம் வலியை ஏற்படுத்தணும். இதெல்லாம் நமக்கு வேதனையை ஏற்படுத்தணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தவறுகளை பார்த்து கஷ்டப்பட்டார்களோ அவ்வாறு நம்முடைய உள்ளங்கள் இப்படிப்பட்ட தவறுகளை பார்த்து கஷ்டம். இதற்கு நம்ம என்ன செய்யணும்? கால்களில் செருப்பு இல்லாமல் முகமெல்லாம் மண் படிந்து தலைமுடியெல்லாம் கலைந்து போய் பசியோடும் பட்டினியோடு நின்று கொண்டிருந்த உலர் கூட்டத்தாருக்கு அள்ளி கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக ஆணையிட்டார்களே, அவ்வாறு தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்களை பார்க்கும் போது ஹிஜாப் அணியாம மக்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறேன் என்று மற்ற அயோக்கியர்கள் நமக்கு எதிராக பிரச்சாரம் செய்யும் போது நான் இதை தடுப்பதற்கு என்ன செய்வது என்கின்ற எண்ணம் நம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். இது மற்றவர்களுடைய நலனை நாடுவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த வழிமுறை. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்கள், இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது, ஒவ்வொன்றாக செல்லணும்.
அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இப்ப நமக்கு எல்லாம் என்ன தோன்றும்? நாம உதாரணத்துக்கு பொருளாதாரம் தர்மம் செய்யணும், அது எப்படி? அது யாருக்கு அந்த தர்மம் செய்வது கடமை? நம்முடைய உள்ளங்களில் சில நேரங்கள்ல சில எண்ணங்கள் வந்து போகலாம். அது ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப்புக்கு, அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மக்களுக்கு தான் அந்த விஷயங்கள் என்பது பொருத்தம். அல்லாஹ் சொல்றான் இல்லையா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஜக்காத் என்பது யாருக்கு கடமை? ஜக்காத் என்பது யாருக்கு கடமை? ஏறக்குறைய அந்த 88 கிராம் அந்த அளவுக்கு ஒரு தங்கம் அது இருந்தால் அதற்கு மேல கடமை, ஒரு 11 பவுன் ஏறக்குறைய. ஆனா அந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லல, ஜக்காத்து மட்டும் பத்தி பேசல. தர்மம் என்பதை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துறாங்க. எந்த அளவுக்கு வலியுறுத்துறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்தாங்கன்னு சொல்லி கேட்கிறேன். அது நம்மள ஒரு சிலருக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழல் வருதுன்னா, அந்த ரமலான் மாசம் வரை வெயிட் பண்றது. ரமலான் மாசம் வந்த உடனே அந்த தர்மங்களை எல்லாம் செஞ்சது அப்புறம் 11 மாசம் நம்ம ரெஸ்ட் எடுத்துறது. அப்படி இல்ல, நபிகள் நாயகம் செஞ்ச தர்மம் அப்படி கிடையாது. கண் பார்த்து கை செய்யும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் என்னன்னா, கண் பார்த்து கை செய்யுங்க. அவங்களுடைய உள்ளம் என்பது மக்களை குறித்து சிந்திக்கக்கூடியதாகவே இருந்ததுங்க. மக்களுடைய சிரமங்களை பார்த்து கஷ்டப்படக்கூடியதாகவே இருந்தது. நாம் அப்படித்தான் வாழணும். நபியை பின்பற்றுகிறோம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழகிய முன்மாதிரி என்று எடுத்துக்கிறோம் என்றால், நீங்களும் நான் அப்படித்தான் வாழணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் ஒரு வழியில வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கிறார். ஒரு ஒட்டகத்தில் நின்று கொண்டிருக்கிறார். ஒட்டகத்துக்கு கீழே நின்று அந்த ஒட்டகத்தை பிடித்துக் கொண்டு நிற்கிறார். அவர் மெலிந்திருக்கிறார். அவர் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒட்டகமும் மெலிந்து போய் இருக்கிறது. ரெண்டு பேருமே சாப்பிடல. அவரும் சாப்பிடல, ஒரு ஒட்டகமும் சாப்பிடல. மெலிந்து போன ஒரு ஒட்டகத்தை பிடித்துக் கொண்டு அந்த மனிதர் நிற்கிறார். அவர் எதுவுமே பேசலங்க. வலது பக்கம் பார்க்கிறார், ஏதாவது அவருக்கு கிடைக்குமா? இடது பக்கம் பார்க்கிறார், ஏதாவது கிடைக்குமா? யாராவது ஏதாவது உதவி செய்ய மாட்டார்களா? அவர் வாய்த்திலிருந்து பேசவில்லை. கண்களால் தான் அவர் பேசிக் கொண்டிருந்தார். கண்களால் ஒவ்வொரு மனிதரையும் பார்த்து தன்னுடைய பசிக்கான வடிகாலை தேடிக்கொண்டு அந்த மனிதர் நின்று கொண்டிருந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கூடியிருந்த மக்களை பார்த்து கட்டளையிட்டார்கள், உங்களிடம் யாரிடம் தேவைக்கு அதிகமான உணவு இருக்கிறதோ அவர் தர்மம் செய்யட்டும். உங்களிடம் யாரிடம் தேவைக்கு அதிகமான ஆடைகள் இருக்கிறதோ அவர்கள் தர்மம் செய்யட்டும். உங்களில் யாரிடம் தேவைக்கு அதிகமான உடைகள் இருக்கிறதோ அவர் தர்மம் செய்யட்டும். உங்களிடம் யாரிடம் தேவைக்கு அதிகமான வாகனங்கள் இருக்கிறதோ அவர் தர்மம் செய்யட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்னா சொல்லி தர்மம் செய்யுங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அது ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்றாங்க, தேவைக்கு அதிகமாக எதையுமே வைத்துக் கொள்ளக் கூடாது என்று சொல்லிவிடுவார்களோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துறாங்க. தேவைக்கு அதிகமாக இருக்கிறதா தர்மம் செய்யுங்க. நம்ம கிட்ட எல்லாமே தேவைக்கு அதிகமாக இருக்கு. தேவைக்கு அதிகமாக இருக்கு இல்லையே, தேவைக்கு ஏற்பட்ட மாதிரி தான் இருக்கு, கம்மியா தான் இருக்குது அப்படி நம்ம நினைப்போம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிடணும். தேவைக்கு அதிகமாக உணவிடம் இடம் இல்லையா? நல்ல ருசியாகத்தான் உண்கிறோம், வயிறு முழுக்கத்தான் உண்கிறோம், 3 வேளை உண்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்ணவில்லையே. இந்த நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் மற்றவர்களுடைய தேவைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். நாம பார்க்கிறோமா? 3 வேளை உண்டு விட்டு ருசியாக உண்டு விட்டு நாம் பார்க்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக அவருடைய குடும்பத்தினர் ஒட்டுமொத்த குடும்பமும் தொடர்ச்சியாக 3 நாட்கள் வயிறார உண்டதில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க. மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்ற 10 ஆண்டுகளில் 10 வருடத்தில் ஏறக்குறைய 3650 நாட்களில் 3 நாள், வெறும் 3 நாள் தொடர்ச்சியாக வயிறார அந்த குடும்பம் உண்டதில்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் வாழ்ந்திருக்கிறதே. நீங்களும் நான் அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா? அப்படி வாழவில்லை. இந்த நிலையில் இருக்கும் போது அவர் தர்மம் செய்தார். இந்த நிலையில் இருக்கும் போது எனக்கு வீடு வேண்டாம் என்று தவிர்த்தார். இந்த நிலையில் இருக்கும் போது ஒரு போர்வை போர்த்தி விடட்டுமா வேண்டாம் என்றார். அதெல்லாம் ஆடம்பரம் என்று நினைத்தார். நாம என்ன நினைக்கிறோம்? இங்க சம்பாதிக்கிறது போதாது, வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சுட்டு வந்து வீடு கட்டணும் என்று நினைக்கிறோம். தப்பு இல்ல, நன்மை செய்யறோமா? சம்பாதிங்க, தப்பு இல்ல. சம்பாதிச்சதுக்கு ஏற்ற மாதிரி செலவு செய்யறோமா? நன்மையில அதுவும் செய்யணும்ல. பசியோடும் பட்டினியோடும் கிடந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்தார்களே, நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? செய்யவில்லை. தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்யவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற வேண்டிய பாடங்களில் மிக முக்கியமான பாடம் இது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகம் தன்னுடைய கைகளில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை இந்த சமூகத்தினுடைய நன்மைக்காக தர்மம் செய்ய ஆரம்பித்து விடுமையானால் இந்த சமூகம் யாரிடமும் கையேந்தக்கூடிய நிலையில் நிற்காதே. தன்னிறைவுடைய சமுதாயமாக இந்த இஸ்லாமிய சமூகம் மாறிவிடுமே. சகோதர சமூகங்களை அரவணைக்கக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் மாறிவிடுமே. இல்லையே, நாம் அவ்வாறு செய்யவில்லையே. செய்யணும். தர்மம் என்பது மிக முக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். நாம எல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம்?
தர்மம் என்பது மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி என்று நினைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தர்மம் என்பது உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய உதவி, நீங்கள் உங்களுக்கு செய்து கொள்ளக்கூடிய உதவி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வியை கேட்டாங்க சஹாபாக்களிடம், உங்களுக்கு உங்களுடைய செல்வங்களில் விருப்பம் இருக்குமா, உங்களுடைய குழந்தைகளினுடைய செல்வங்களில் விருப்பம் இருக்குமா? சஹாபாக்கள் சொன்னாங்க, எங்களுடைய செல்வங்களில் தான் எங்களுக்கு விருப்பம் இருக்கும். அப்படியா? அப்படின்னா உங்களுடைய செல்வங்களை நீங்கள் தர்மம் செய்யுங்கள். நீங்கள் எதையெல்லாம் தர்மம் செய்தீர்களோ அது உங்களுடையது, எதையெல்லாம் நீங்கள் சேர்த்து வைத்தீர்களோ அது உங்களுடைய பிள்ளைகளினுடையது என்று சொன்னார்கள். இப்ப யாருக்கிட்ட பிள்ளைகளுடைய சொத்து ஜாஸ்தியா இருக்குது? உங்க பேர்ல இருக்கும். அப்துல் காதர் 3 ஏக்கர் நிலம் நீடூர்ல, அது அப்துல் காதருடைய இல்லை. யாராவது அப்துல் காதர் தப்பா நினைக்காதீங்க. அது உங்களுடைய பேரில் இருக்கக்கூடியது இல்லை, அது உங்களுடைய பிள்ளைகள் பேர்ல இருக்குது. ஏன்னா நாம என்னைக்கு மௌத்தா போவோம் தெரியாதுல்ல. மௌத்தா போனதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா அது டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. அந்த 3 ஏக்கர்ல ஒரு கிரவுண்ட் நீங்க ஒரு நன்மைக்காக கொடுத்தீங்க, அந்த ஒரு கிரவுண்ட் தான் உங்க பேர்ல உள்ள சொத்து. அல்லாஹ்வுக்காக நீங்க ஒரு நற்காரியத்துக்கு கொடுத்துருக்கீங்க வச்சுக்கீங்க, அதுதான் உங்க பேரில் இருக்கக்கூடிய சொத்து. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 100 பவுன் இருக்குது இங்க இருக்கக்கூடிய ஒரு சகோதரி கிட்ட, அந்த 100 பவுன் உங்களுடைய இல்ல சகோதரி, அது உங்களுடைய பெண் பிள்ளைகளுடையது, அது உங்களுடைய பிள்ளைகளுடையது. அந்த 100 பவுன் எத்தனை பவுன் நீங்க தர்மம் செய்தீர்களோ அதுதான் உங்களுடைய. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை நீங்க எதற்கு செய்யணும்? இது உங்களுடைய நன்மைக்காக நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். இது உங்களுடைய நன்மைக்காக நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்? மறுமை நாளில் ஒரு சம்பவம் நடக்கும். மறுமையில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து இறைவன் ஒரு கேள்வியை கேட்பான். அந்த நேரத்தில் மனிதர்கள் சொல்வார்கள், மனுஷன் சொல்லுவாங்க, யகூல் ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸத்தக வஅகும் மினஸ் சாலிஹீன். நல்ல மனுஷன் சொல்வான், யா அல்லாஹ் என்ன கொஞ்சம் நீ விடு, நான் உலகத்துக்கு போய் என் கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களில் கொஞ்சத்தை தர்மம் செஞ்சு விட்டு வந்து விடுகிறேன், நல்லவர்களில் நல்லவனாக நான் மாறி விடுறேன்னு சொல்லுவான். கிடைக்காது, டைம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், க்ளோஸ்ட். அப்ப இருக்கும்போது செய்து கொள்ள வேண்டிய தேவை என்பது இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் செஞ்சாங்க. தொழுது கொண்டு இருக்கிறாங்க, திடீர்னு வேகமாக போய் எங்க போறாங்க, சஹாபாக்கள் எல்லாம் பார்த்து என்னாச்சுன்னு தெரியல நினைக்கிறாங்க. ஒரு வெள்ளி கட்டி இருந்தது, அதை தர்மம் செய்ய சொல்லிவிட்டு வந்து விட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற வேண்டிய பாடம். இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் பொருளாதார செழுமையோடு. ரசூலுல்லாஹ்வோடு ஒப்பிடும்போது நாம நம்ம கிட்ட இருக்கக்கூடியது போதும்னு நினைக்கிறோமான்னு தெரியல. ரசூலுல்லாஹ்வோடு ஒப்பிட்டு பாருங்க, 3 நாள் சாப்பிட்டதில்லை, பேரிச்சம்பழமும் தண்ணீரையும் உண்டு வாழ்ந்தார்கள். ஆடைக்கு மாற்று ஆடை இல்லை, மேசையில் அமர்ந்து உண்டதில்லை, பொரித்த கறியை உண்டதில்லை. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரோடு ஒப்பிடும்போது பணக்காரர்கள் தான், பெரும் பணக்காரர்கள் தான் இருக்கிறோம். போதுமான அளவிற்கு தர்மம் செய்யப்படுகிறதா? மக்களுடைய சிரமங்களை போக்குவதற்காக தர்மம் செய்யப்படுகிறதா அல்ல பகட்டுக்காக செய்யப்படுகிறதா என்பதை சிந்தித்து பார்க்க நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஹது மலை அளவிற்கு என்னிடம் தங்கம் இருந்தாலும் அதில் 3 தீனார்கள் கூட மிச்சமில்லாத வகையில் அனைத்தையும் நாம் தர்மம் செய்துவிடவே விரும்புகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து பெறுவதற்கு நீண்ட பாடங்கள் நமக்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயங்களிலும் மற்றவருடைய நலனை நாடக்கூடியவர்களாக இருந்தாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் கூட மற்றவருடைய நன்மையை நாடக்கூடியவர்களாக இருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்றாங்க, வணக்க வழிபாடுகளில் கூடங்க தொலை வைப்பாங்க. தொலை வைக்கக்கூடிய நேரத்தில் நீண்ட சூறாக்களை ஓத வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் தொழுகையை நடத்துவாங்க. நடத்தக்கூடிய நேரத்தில் பின்னாடி ஒரு குழந்தையுடைய அழுகுரல் கேட்கும். அழுகுரல் கேட்டவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை சுருக்கிக் கொள்வார்கள். அந்த குழந்தையினுடைய தாய், அந்த தாய்க்கு என்ன மாதிரியான மனவேதனை ஏற்படும் சொல்லி பார்த்து தொழுகையை சுருக்கிக் கொள்வார்கள். குர்பானியை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்கள். என்ன அறிவித்தாங்க? 3 நாட்களுக்கு மேல் குர்பானி கறியை நீங்கள் வீட்டில் வைத்திருக்க கூடாது, அது எல்லாத்தையும் நீங்க டிஸ்போஸ் பண்ணிடணும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டாங்க. அடுத்த வருடம் சஹாபாக்கள் சிலர் கேட்கிறாங்க, போன வருடம் இவ்வாறு நீங்கள் ஆணையிட்டு இருந்தீர்களே, இந்த வருஷம் இப்படித்தான் பின்பற்றணுமா? அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சென்ற வருடம் பஞ்சமாக இருந்த காரணத்தினால் அப்படி சொன்னேன். அப்ப மக்கள் பஞ்சமாக இருந்தா வீட்டுல வச்சு கறியை தின்னுட்டு இருக்க கூடாது, மக்களுக்கு கூட என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த அளவிற்கு என்றால், பக்கத்து வீட்டில் ஒருத்தர் பசியோடு இருக்கக்கூடிய நேரத்தில் வயிறார ஒரு மனிதர் உண்பாரையானால் அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பக்கத்து வீட்டில் எத்தனை பேர் பசியோடு இருக்கிறார் யாரெல்லாம் கண்ணை முடிச்சு பாக்குறோம்? என் ஊரு, என் வீடு, என் பிள்ளை, என் குடும்பம், அப்படித்தான் இருக்கிறோம். அப்படி மட்டும் இருக்கக்கூடாது. இந்த மார்க்கம் மற்றவர்களை குறித்தும் சிந்திக்க சொல்கிறது, மற்றவர்களை குறித்தும் பார்க்க சொல்கிறது. அப்படி நாம் இருக்கிறோமா என்று எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். பொறுமை என்கின்ற குணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தது. சில நேரங்கள்ல நாம பார்க்கக்கூடிய நேரத்துல ஒரு பெரிய அளவிற்கு நெருக்கடி நமக்கு கொடுத்துருவாங்க. நம்ம பல விஷயங்களை நாம செய்யணும்னு செஞ்சிருப்போம். ஒரு சில வார்த்தைகளால நம்ம அப்படியே நெருக்கடிக்குள்ளாக்கிடுவாங்க, மனசெல்லாம் உடைச்சிருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிமத்து பொருட்களை பங்கிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அன்சாரி தோழர் என்ன சொல்லிடுறான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பங்கீடு என்பது அல்லாஹ்வினுடைய திருப்தியை நாடி நடக்கக்கூடிய பங்கீடு இல்லைன்னு சொல்லிடுறாரு வார்த்தை.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட உண்மையாளர், எந்த அளவிற்கு ஒரு 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 உண்மையை விரும்பக்கூடிய ஒரு மனிதர். அந்த மனிதர் கிட்ட ஒரு வார்த்தையை சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரமப்படுறாங்க. ஆனால் சிரமப்பட்டு கொண்டு இன்னொரு வார்த்தையை சொன்னாங்கன்னா, மூசாவினுடைய கூட்டத்தினர் சொன்னதை விட இது பரவாயில்ல. மூசாவிடம் பனு இஸ்ராயீல்கள் சொன்னாங்கல்ல, அவரை போட்டு பாடாப்படுத்தினாங்கல்ல, அதோடு இது பரவாயில்லை என்று சொல்லி அந்த மனிதரையும் மன்னித்து கடக்கக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்கின்ற ஒரு விஷயம் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்படுறோம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இருந்து பெறுவதற்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. இப்ப வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது, ஊரெல்லாம் சிரமம். இப்ப கூட சகோதரர்கள் சொன்னாங்க, இந்த செயல் திட்டத்துல மரம் நடக்கூடிய ஒரு விஷயம் என்பதற்கு இதையெல்லாம் எதற்குங்க இதுல கொண்டு வந்து சேர்த்திருக்காங்கன்னு கூட நமக்கு தோணலாம். மரம் நடுறதெல்லாமா ஒரு செயல் திட்டத்துல கொண்டு வந்து சேர்ப்பாங்க? யாருக்கா தோணிச்சா கை தூக்குங்க. தோணுனாலும் இப்ப நாங்க கை தூக்க மாட்டோம் அப்படின்னு கூட நமக்கு சில பேருக்கு தோணி இருக்கலாம். என்ன விஷயம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மரம் நடுறது அவ்வளவு பெரிய விஷயமா? ஆமா, அவ்வளவு பெரிய விஷயம் தான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யுக முடிவு நாள் மறுமையை குறித்து பேசுகிறார்கள். யுக முடிவு நாள் எப்படி இருக்கும், மறுமை நாள் எப்படி இருக்கும்னா, மறுமை நாளில் மனிதர்கள் எல்லாம் ஈசல்களை போன்று இருப்பாங்க. இந்த மழை வருவதற்கு முன்னாடி இந்த லைட் பக்கத்துல ஈசல்கள் எல்லாம் அப்படியே போய் முகத்துல வந்து அடிக்கும். அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அந்த இறகுகள் எல்லாம் உடைந்து போய் நிறைய ஈசல்கள் அப்படியே செத்து கிடக்கும். ஈசல்கள் மாதிரி மனிதர்கள் எல்லாம் அப்படியே குழப்பத்தோடு இருப்பார்கள், போதை வயப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஒரு கர்ப்பிணி பெண் தான் பிரசவிப்பதை அறியாத அளவிற்கு கடுமை நிறைந்ததாக அந்த மறுமை நாள் இருக்கும். ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய வழியில் பிரம்மாண்டமானது அந்த பிரசவ வழின்னு சொல்றாங்க. அந்த பிரசவம் ஆவது கூட தெரியாத அளவிற்கு அந்த மறுமை நாளினுடைய கடுமை என்பது இருக்கும். அந்த நாளை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நேரத்தில், மறுமை வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறியக்கூடிய நேரத்தில், உங்களுடைய கைகளில் ஒரு பேரிச்சம்பழ கன்று இருக்குமே, ஆனால் அதை நீங்கள் மண்ணில் நட்டு விடுங்கள் என்று சொல்றாங்க. பாத்தீங்களா, அந்த நேரத்தில் கூட ஒரு நன்மையை தான் ஏவுறாங்க. ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரத்தை நட்டுருங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது, நீங்கள் ஒரு மரத்தை நடுகிறீர்கள், அந்த மரம் வளர்கிறது, அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய கனி வகைகளை, ஒரு பழங்களை பறவைகள் சாப்பிடுகிறது. அந்த மரத்தினுடைய நிழலில் மனிதர்களும் விலங்குகளும் இளைப்பாறுகிறார்கள். இதன் மூலமாக நீங்கள் மறுமையில் நன்மை அடையக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று இந்த மார்க்கம் சொல்லும். இந்த மார்க்கம், இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாக ஆயிரக்கணக்கான விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் இந்த செயல் திட்டம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்கள், ஏராளமான விஷயங்களை குறித்து சொன்னாங்க. இதுல பல விஷயங்களை நாம செய்ய வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது. இப்ப இன்னைக்கு ஆட்சி முறை, நபிகள் இப்போ ஒரு தேர்தல் நடக்குது. இந்த மாசத்தினுடைய விஷயங்கள் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி முறை, எந்த அளவிற்கு நீதி வழங்கக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் நிறைய பேருக்கு தெரியல. இஸ்லாமியர்களை குறித்து ஒரு தவறான, ஒரு மிகப்பெரிய தவறான பிம்பங்கள் வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்கு. மிகப்பெரிய நீதிமானாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. சிறுபான்மையினரை பாதுகாக்கக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அவருக்கு கீழே, அவருடைய ஆட்சிக்கு கீழே யூதர்கள் வாழ்ந்தார்கள். அந்த யூதர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். எந்த அளவிற்குங்க? இன்னைக்கு இந்த நாட்டில் நாம சிறுபான்மையினராக இருக்கிறோம். எந்த தவறுனாலும் முஸ்லீம்கள் மேல தூக்கி வழக்க போட்டுட்டேன்னு சொல்லி சொன்னா அவனுக்கு தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம், எவனும் எதுவும் கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து இங்க இருக்குது. தூக்கு தண்டனையை குறித்து எதிர்த்து பேசக்கூடியவர்கள் கூட ஏதாவது ஒரு குற்றத்துக்கு இஸ்லாமியர்களுடைய பெயர் வந்துச்சுன்னா தூக்கு தண்டனையை கொடுப்பதை குறித்து யாரும் தவறாக பேசுவதில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு யூத பெண்மணி விஷம் வைக்கிறாள், இறைச்சியில் விஷம் வைத்துக் கொடுக்கிறாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறைச்சியை உண்ட நேரத்தில் அவரது தொண்டையில் அது தெரிஞ்சிருது, அந்த இறைச்சியை சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்கிறார்கள். அந்த பெண்ணை கொள்வதற்காக சஹாபாக்கள் எல்லாம் பாய்கிறார்கள். அந்த பெண்ணை கொள்வதற்காக சஹாபாக்கள் எல்லாம் பாயக்கூடிய ஒரு நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்துறாங்க. இப்ப நமக்கு நிறைய பாடம். இப்போ அந்த பெண் விஷம் வச்சால, அந்த விஷம் வச்ச அந்த பெண் தனியாக செய்திருப்பதற்கு கூட வாய்ப்பு இல்லை. அதற்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கலாம், அவர்கள் திட்டம் தீட்டி இருக்கலாம், திட்டம் தீட்டவர்களை செய்திருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு ஆட்சி தலைவராக இருக்கிறாங்க. அவர் என்ன செஞ்சிருக்கலாம் சொல்லி கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக அந்த யூத கூட்டத்தையும் கூட கருவறுத்திருக்க முடியும். ஏன்னா அன்னைக்கு அவ்வளவு பெரிய அநீதிகளை அந்த யூத கூட்டம் என்பது இஸ்லாமியர்களுக்கு மதீனாவில் செய்து கொண்டே இருந்தது. முனாஃபிக்குகளாக இருந்ததில் பலர் யூதர்களாகத்தான் இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கலாம்ல. ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை எதுவும் செய்யாமல் மன்னித்து தான் விட்டார். யூத பெண்மணியாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அந்த பெண்ணை மன்னித்து தான் விட்டார்கள். ஒரு நிலம் சம்பந்தமான ஒரு தகராறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து வருகிறது. ஒரு யூதரும் ஒரு சஹாபிய தோழரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வராங்க. அந்த நிலம் சம்பந்தமான தகராறுல டாக்குமெண்ட்ஸ் ரெண்டு பேருடைய சரியாக இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்ய சொல்லி ரெண்டு பேரையும் சொல்றாங்க. ரெண்டு பேரும் சத்தியம் செய்றாங்க. அந்த சஹாபி கேட்கிறாரு, அவன் எப்படி அல்லாஹ்வுக்கு பயப்படுவான்? அவன் பாடி சத்தியம் செஞ்சுட்டு போயிடுவானே. செய்ய சொல்றோம், செஞ்சாங்க. மறுமையில அல்லாஹ் பார்த்துப்பான். தீர்ப்பு யாருக்கு சாதகமாக வழங்கப்படுகிறது? யூதனுக்கு சாதகமாக வழங்கப்படுகிறது. சிறுபான்மையராக இருந்த யூதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எந்த விதமான அடக்குமுறையும் இல்லாமல் நீதியை பெற்றவர்களாக வாழ்ந்தார்கள். எந்த விதமான அடக்குமுறையும் செய்யப்படாமல் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு போர் நடக்கிறது. 140 பிள்ளைகள் மீது குண்டு போட்டு கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் நடத்தினார்கள். தங்களுடைய மக்களை காப்பதற்காக, தற்காப்புக்காக போர் நடத்தினார்கள். அந்த போரின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள்,
எந்த பெண்ணும், எந்த முதியவரும், எந்த குழந்தையும் கொல்லப்பட்டு விடக்கூடாது. மரங்கள் வெட்டப்படக்கூடாது. நீர்நிலைகள் பாதிக்கப்படக்கூடாது. மனகுருமார்கள் கொல்லப்பட்டு விடக்கூடாது. வடக்கு வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டு விடக்கூடாது. ஆயுதங்களை ஏந்தாத மக்களுக்கு எதிராக போர் நடத்தப்படக்கூடாது. முதலில் நீங்கள் போரை தொடங்கக்கூடாது. போரில் இருந்து விலகுகிறோம் என்று சொல்லிவிட்டால் நீங்கள் உங்களுடைய ஆயுதங்களை கீழே போட்டு விட வேண்டும். ஒப்பந்தத்திற்கு மதிப்பளியுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கம்ப்ளீட் பவர் கையில் இருக்கும் போது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையை பாதுகாத்தார்கள். இது இன்னைக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட. அவர் படை நடத்தினால் வயிறு கலங்கக்கூடிய அளவிற்கு ஆட்சிகள் இருந்த நேரத்திலும் கூட சத்தியத்தை பின்பற்றக்கூடிய மனிதராக அந்த மனிதர் இருந்தார். உண்மையை சொல்லக்கூடிய மனிதராக அந்த மனிதர் இருந்தார். வாய்மையே வடிவான ஒரு மனிதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். இன்னைக்கு இஸ்லாமியர்களில் பலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து தெரியாமல் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை கொண்டாடுறதுனா என்ன? மௌலூது ஓதணும், மீலாது விழா நடத்தணும் என்று இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏன்பா மௌலூது ஓதுற? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெருமைப்படுத்தணும். என்ன நீ பெருமைப்படுத்தின? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு உரிமை கொடுத்தார்கள், நீங்க கொடுத்தீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரி வாரி தர்மம் செய்தார்கள், நீங்க தர்மம் செய்தீர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை அழகிய முறையில் வளர்த்தார்கள், நீங்க அழகிய முறையில் வளர்த்தீர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்தினார்கள், நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்தினீர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களுக்கு சிரமம் எனும்போது கண்கள் சிவந்து களத்தில் நின்று போராடினார்கள், நீங்கள் போராடினீர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதைகளுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடியவர்களுக்கு எதிராக மிக கடுமையாக நடந்து கொண்டார்கள். நீங்கள் அவ்வாறு கடுமையாக நடந்து கொண்டீர்களா? இல்லை அபகரித்து உண்கிறீர்களா? என்ன மௌலூது? மௌலூதுல என்ன இருக்கு? மௌலூதில் இருக்கக்கூடிய வரிகள் இணை வைப்பினுடைய சாயல் இல்லையா? அதுதான் இணை வைப்பு. அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய வல்லமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது என்று நீங்கள் சொன்னால் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டீர்கள். இன்ன ஷிர்க லஸுலுமன் அலீம், பாவங்களில் மகத்தான ஒரு பாவத்தை நீங்கள் செய்கிறீர்கள். நீங்கள் எத்தனை தடவை தொழுதாலும், எத்தனை லட்சங்களை நீங்கள் தர்மமாக கொடுத்தாலும் இணை வைத்த நிலையில் நீங்கள் மரணித்து விடுவீர்கள். ஆனால் நீங்கள் செய்த அத்தனை அமல்களும் அழிந்து நரகத்தில் நிரந்தரமாக கிடப்பீர்கள் என்கிற வார்த்தையை திருமறை குர்ஆன் சொல்கின்றது. அதை அறியாமல் எத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறாங்க. இப்ப நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கேட்டுக் கொண்டிருக்கிறோம். செயல்படுத்த வேண்டிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். தவறான மக்களிடம் சரியானதை சொல்ல வேண்டிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். சரியை பின்பற்றுவது மட்டும் ஒரு மூமியினுடைய வேலை இல்லை, தவறை திருத்துவதும் ஒரு மூமியினுடைய வேலை. நான் நல்லவனா இருக்கிறேன், நான் நல்ல விஷயங்களை கடைபிடிக்கிறேன், நீங்க நல்லவனா இருக்க, நீங்க நல்ல விஷயங்களை கடைபிடிக்க. ஆயிரக்கணக்கான தவறான பாதையில் இருக்கிறார்களே, அவர்களை நீங்கள் என்ன செய்தீர்கள்? சனிக்கிழமை கூட்டத்தாரை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தவறு செய்தவர்களுக்கும் தண்டனை, தவறு செய்ததை பார்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கும் தண்டனை. தடுத்தவர்கள் மட்டும்தான் தவறில் தண்டனையில் இருந்து தப்பித்தார்கள் என்றால் நீங்களும் நானும் தண்டனையில் இருந்து தப்பிக்கணுமா வேணாமா? 1400 வருடங்களுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பிறகு மக்களின் மத்தியில் அழைப்பை செய்வதற்கான கடமை ஒவ்வொரு மூமினுக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? உணர்ந்திருந்தால் அமைதியாக இருக்க முடியாது. அமைதியாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைகள் உண்மையில் நம்முடைய உள்ளங்களில் தைக்கவில்லை. நபி மொழி என்பதும் நபி வழி என்பதும் வாய்மொழியில் பேசுவதில்லை, களத்தில் உழைப்பது, களத்தில் வேலை செய்வது, அதுதான் நபி மொழி, நபி வழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் இருந்தார்கள். பசியோடு கிடைக்கக்கூடிய நேரத்திலும் பட்டினியோடு கிடைக்கக்கூடிய நேரத்திலும் இந்த சமூகத்தை குறித்து சிந்தித்தார்கள், இந்த சமூகத்திற்காக உழைத்தார்கள், இந்த சமூகத்திற்காக அரும்பாடுபட்டார்கள். நீங்களும் நானும் அப்படி இருந்தால் நபியின் வழியை, நபியின் மொழியை பின்பற்றுகிறோம் என்ற அர்த்தம். இல்லை என்றால் வாய்ச்சவரால் தான். அவ்வாறு இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. இருப்பது தவறு. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகள், நாம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசையுடையவர்களாக இருப்போமே ஆனால் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய வேலையை ஒவ்வொரு நாளும் செய்யணும். யார் ஜெயிப்பார்? நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்கள் தான் ஜெயிப்பார். உங்களில் ஒரு சமுதாயம் இருக்கட்டும், அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். அந்த சமுதாயம் எப்படிப்பட்டது? அந்த சமுதாயம் நன்மையை ஏவும் தீமையை தடுக்கும். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்கின்றார். நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியது நம் ஒவ்வொருவரினுடைய தினசரி வேலை. என்னைக்கு இதற்கு முடிவு? என்னைக்கு இதற்கு க்ளோஸ்? என்னைக்கு நம்ம முடிக்க போறோம்? மௌத்தா போய் நம்மளை கொண்டு போய் கபரில் வைக்கும் போதுதான் இது முடியும். நம்மை கொண்டு போய் கபரில் வைக்கும் போது மட்டும்தான் இந்த அழைப்பு பணி முடிவடையும். அதுவரை செய்ய வேண்டியது நம் ஒவ்வொருவரின் மீதும் இருக்கக்கூடிய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்தார்கள். நடக்க முடியவில்லை. மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள். மரணத்தினுடைய விளிம்பில் இருக்கிறார்கள். கபறுகளை வணக்கத்தலங்களாக மாற்றாதீர்கள் என்று கண்டித்தார்கள். அவர் மரண தருவாயில் இருக்கும் போதும் அழைப்பு பணியை செய்தார். ஒரு யூத சிறுவன் உடல்நலம் சரியில்லாமல் மரண தருவாயில் இருக்கக்கூடிய நேரத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சென்று அழைப்பு பணியை செய்தார். அப்ப அழைப்பு பணி என்பது நாம் மரணிக்கக்கூடிய காலம் வரை, மற்றவர்கள் மரணிக்கக்கூடிய காலம் வரை தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டிய ஒன்று.
நூற்றுக்கணக்கான பணிகளை பட்டியலிட்டு இருக்கிறார்கள். நோட்டீஸ் வழங்குவது, போஸ்டர்கள் வழங்குவது, போட்டிகளை நடத்துவது, மெகாபோன் பிரச்சாரங்களை செய்வது, தெருமுனை கூட்டங்களை நடத்துவது, கட்டுரை போட்டிகளை நடத்துவது, பெண்களுக்கான எளிய மார்க்கம், குழந்தைகளை அதிகமாக மதரசாக்களில் சேர்ப்பது, இளைஞர்களுக்கான பிரத்யேகமான தாவா என்று நூற்றுக்கணக்கான விஷயங்கள். இதையெல்லாம் கிளை நிர்வாகிகள் செய்துவிட்டு கிளை நிர்வாகிகள் கிளைவதில்லை. இதெல்லாம் கிளை நிர்வாகம் பார்த்து பாருங்க, மாவட்ட நிர்வாகம் பார்த்து பாருங்க. இல்லை, இதை நீங்களும் நானும் செய்து செய்ய வேண்டும். ஒவ்வொரு நபருக்குமான பொறுப்பு. இந்த 10 மாதங்களில் நாம் செய்யக்கூடிய செயல்களின் மூலமாக எத்தனை பேரை நபி வழியின் பக்கம் கொண்டு வந்திருக்கிறோம். தௌஹீத் ஜமாத்துல உறுப்பினர் கார்டு வாங்குறது இல்ல, அதுக்காக செய்யல. அவங்க உறுப்பினர் கார்டு வாங்குறாங்க, வாங்காம போறாங்க, நமக்கு அது மேட்டர் இல்லைங்க. கொள்கைகள் சரியானவர்களாக மாறினார்களா? கொள்கையை அழகிய முறையில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக மாறினார்களா? மற்றவர்களுடைய சிரமங்களை அவர்களுடைய சிரமங்களாக பார்க்கிறார்களா? மற்றவர்களுடைய சிரமங்களை அவருடைய கண்களில் இருந்து கண்ணீரை வரவழைக்கிறதா? மற்றவர்கள் சிரமப்படும் போது அவருடைய கைகள் அவர்களுக்காக நீள்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்காக அழைப்பு பணியை செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதை நோக்கி நம்முடைய பயணம் இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் இறுதி வரை அழைப்பு பணியை செய்து அதே நிலையில் மரணிக்கக்கூடியவர்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். வாஹிர் துஆனா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.